உள்ளம் மருகும் காதல் கதைகளை கேட்டிட வேண்டுமா? இனம் புரியா புன்னகை ஒன்றை இதழோரம் கொண்டிட வேண்டுமா? மறவாது சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இதுதான் பிரணவ் மற்றும் அபர்ணாவின் காதல் சாரம். நான் உங்கள் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தீபிகா. வாருங்கள், கேட்டு மகிழலாம். மனம் கொள்ளை கொள்ளும் தூதுனமாய் பொதிந்து கொள்ளடி என்ற காதல் கதையை. தூதுனமாய் பொதிந்து கொள்ளடி. ஒண்ணுமில்ல பிரணவ், ஒன்னும் இல்ல. நாயகனின் கைகளை இறுக்கமாய் பற்றி கொண்டு சமாதானம் செய்தாள் அபர்ணா. வெற்றி புன்னகையில் வலியை மறைத்த வஞ்சனையின் உள்ளங்கைகளை அழுத்தமாய் பிடித்திருந்த பிரணவின் கரங்களோ கிடுகிடுத்தன பயத்தில். என்ன சார், கை கரகாட்ட ஆடுது? சிரித்தாள் சுந்தரி அவள். என்னால முடியல அபர்ணா, நான் வேணும்னா வெளியில வெயிட் பண்ணவா? ஆஹா, அப்படியே கலட்டி விட்டுட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? கொன்னு போடுவேன். ஒழுங்கா இங்கே இருங்க சொல்லிட்டேன். ரணம் உயிர் போக அதை உள்வாங்கி தவித்த மனைவியின் கிண்டல் பேச்சுகளில் லயிக்கவில்லை கட்டியவனின் மனம். நிஜமாவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா? நான் முடிக்கவில்லை பிரணவ். அவன் நேத்திரங்களில் ஒன்று முந்திக்கொண்டு துளிர்த்தது. பட்டன கை தூக்கி முழங்கை ஆடையில் கண் துடைத்தவன், எனக்கு சொல்ல தெரியல அபர்ணா, ஆனா... அவன் ஜிலேபி கணக்காய் வார்த்தைகளை பிச்சி போட்டு வாக்கியத்தை தொங்கவிட தாதிகள் இருவர் புடைசூழ பெண் மருத்துவர் ஒருவர் அறைக்குள் நுழைந்தார். ஏற்கனவே அறைக்குள் இருந்த மற்ற சில பொறுப்பாளர்களும் சம்பவம் நிகழ்த்திட தயாராகினர். இவ்வளவு நேரம் நக்கலடித்த நாயகியின் பிடியோ சடீரென்று இறுகியது. வேதனை தாழாதவளோ நகங்கள் குத்த அவன் கையை பதம் பார்த்தாள். கண்ணீர் ஒரு புறம் பொழபொழக்க, டாக்டர், எனக்கு பாப்பாவே வேண்டாம் டாக்டர். என் அபர்ணாவை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க டாக்டர். எனக்கு வேற எதுவும் வேண்டாம் டாக்டர். சுகப்பிரசவ அறையில் துணைவியின் அழுகையை கண்ட மாத்திரத்தில் பதறி உளறினான் பிரணவ். சத்தமில்லா ஒப்பாரி கொண்ட ஏந்திழைக்கோ கணவனின் செயலில் சிரிப்பே வந்துவிட்டது. ஒருபுறம் நெஞ்சுக்குழியை அம்பகங்களின் நீர் நனைக்க, மறுபுறம் உள்ளிருக்கும் இதயத்தை பிரணவின் காதல் நிறைக்க ஆனந்த பிறப்பெடுத்ததாய் உணர்ந்தாள் அபர்ணா. பொதிந்து கொள்வாள். தூதுனமாய் பொதிந்து கொள்ளடி 2. அது ஒரு சுப முகூர்த்த நாள். அபர்ணாவை பெண் பார்த்திட வந்திருந்தது மிடில் கிளாஸ் குடும்பம் ஒன்று. தந்தையற்ற தனையன், தாயோடு சேர்த்து சகோதரி ஒருத்தி. மூத்தவள் கல்யாணம் கட்டி 3 வருடங்கள் கடந்தாயிற்று. புள்ளைக்குட்டியோடு அவள் வெளிமாநிலத்தில் சீரும் சிறப்புமாய் வாழ்கிறாள். சொல்ல வேண்டிய முக்கிய விபரங்களை சொல்லி மற்ற விடயங்களை பேசிட பெருசுகள் ஆரம்பித்தனர். ஆனால் இது வழக்கமான பெண் பார்க்கும் படலம் போல் இல்லாமல் சற்று வித்தியாசமாயிருந்தது. மாப்பிள்ளைக்கு வருங்கால மணவாட்டி காஃபி தேநீர் கொடுத்திடவில்லை. யாரும் வரவேற்பறையை நிரப்பவில்லை. அப்பெரிய வாசலில் காற்றாடவே அனைவரும் குழுமி இருந்தனர். மாப்பிள்ளையோ தன்னந்தனி ஆளாய் அங்கிருந்த ஊஞ்சலில் அமர்ந்திருந்தான். வந்தவர்களோ பலகாரங்கள் புசிக்க, ஆனவனுக்கோ பச்சை தண்ணீருக்கான வரம் கூட கிட்டிடவில்லை. நிலையை நொந்தவனின் முன்னோ மின்னலென தோன்றி சிந்தையை கலைத்தாள் கன்னி ஒருத்தி. மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு நீட்டினாள் பிரணவ் முன் சிறிய கப்பொன்றை அபர்ணா. வாங்கி பார்த்தவனுக்கு அதிர்ச்சியிலான பூரிப்பு. சாப்பிடுங்க, உங்களுக்கு தான். உதடுகளை ஈரமாக்கி மடக்கியவனோ வெட்கத்தை சமாளித்தவனாய் கப்பை வாயில் கவிழ்த்தான். இன்னும் வேணுமா? அபர்ணா நக்கல் துணியோடு கிண்டலடிக்க, வேண்டாம் என்று தலையாட்டிய இளைஞனோ இதழோரம் கொண்ட இழிப்பை ஒழித்து கப்பை மீண்டும் அவள் கரங்களிலேயே சேர்த்தான். கூடி பேசி களைத்த பெருசுகளோ வாழை இழை உணவுக்கு கை நனைக்க தயாராகினர். ஏரியா முழுக்க சொந்தமே அபர்ணாவின் பெற்றோர்களுக்கு. ஆகவே
பக்கத்து வீட்டு பெரியம்மாவே அன்றைய விருந்தை தலைமையேற்றிருந்தார். மாப்பிள்ளையும் அவர்களோடு பசியாற்ற கிளம்பி போனான். ஆனவன் விலோசனங்கள் கொண்ட தேடலோ மற்றவர்களை நகைத்திட வைத்தது. வேடிக்கையாய் பேசி அவனை உசுப்பினர். திருமணத்தில் பல்லாண்டு காலம் கோலாட்சி செய்தவர்கள். எதையும் கண்டுக்காத பிரணவோ ரகசியமறிந்த கள்ளியவள் எதிரே வந்தமர்ந்திட மாட்டாளா என்று எதிர்பார்த்தான். சோற்றை கிளறியவனாய் புசிக்காது. ஆனால் அவனுக்கு மிஞ்சியது என்னவோ ஏமாற்றம்தான். சோகம் வதனத்தை இறுக்கமாக்க ஆனவனுக்கு மிக பிடித்த மீன் குழம்பு கூட ஏனோ ருசிக்காமலே போனது. அப்போதைக்கு அவனுக்கு மனசெல்லாம் அபர்ணாவை சுற்றி வர அவனை நேர்காணல் செய்ய வந்தார் அவன் அருகில் பெண்டுவின் சித்திகளில் ஒருத்தி. கேட்ட கேள்விகளுக்கு ஒளிவு மறைவின்றி பதில் சொன்னான் பிரணவ். அதுவே அவனுக்கு சூனியமாகி போனது. முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட் தான் காரணமா? மொத்தமா இருக்காதுன்னு இல்லையா, அங்கங்க அப்பப்பவா, மத்தபடி வேற எதுவும் இல்லையா? சித்தி மறவாது சொல்லி போனால் செய்தி கிளம்பும் முன் அபர்ணாவின் காதில். அளவற்ற ஆசைகள் கொண்ட நாயகியோ சங்கதி கேட்ட நொடி அதிர்ந்து போனாள். ஆனால் அப்போதைக்கு ஏதும் பேசாது மௌனம் காத்து எல்லோரும் கிளம்பும் வரை பொறுத்தாள் வாசுரை அவள். கனவுகளில் கோட்டை கட்டி இல்லம் போய் சேர்ந்த பிரணவோ அழைத்தான் ராத்திரி 10 மணிக்கு மேல் அபர்ணாவிற்கு. ஹாய், தூங்கிட்டீங்களா? ஒரு முறை கூட அவனோடு கதைத்திடாத முற்றிழையின் மனமோ உறுதியாய் அது பிரணவ்தான் என்றது. பிரணவ், ஐம் சாரி. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு என்னோட பார்ட்னர் ஃபீலிங்ஸ் உள்ளவரா இருக்கணும். மரத்து போன மரக்கட்டை மாதிரி இருக்கக்கூடாது. எப்போ உங்களுக்கு எங்க உணர்ச்சிகள் இருக்கும் இருக்காதுன்னு பார்த்து பார்த்து என்னால குடும்பம் நடத்த முடியாது. இதுக்கு மேலேயும் வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அன்பாய் கதைத்து காதல் செய்வாள் என்றெண்ணிய வஞ்சி நஞ்சாய் பேசி நெஞ்சை பஞ்சராக்க உடைந்து போனான் பிரணவ். தேங்க்ஸ் அபர்ணா. வேறென்ன சொல்லிட இயலும் அவனால்? விரக்தியோடு அழைப்பை துண்டித்தான் ஆனவன். ஆசைகள் அத்தனையும் நிராசையாய் போக என்றைக்கோ எவனோ எப்போதோ கண்ணை புடனியில் வைத்துக்கொண்டு சரியாய் வந்த பிரணவின் மீது காரை மோதி இவனை இந்நிலைக்கு ஆளாக்கி போன விதியோ உச்சி கொட்டியது. நிகழ்ந்த சதியை எண்ணி பொதிந்த கொள்வாள். தூதுனமாய் பொதிந்த கொள்ளடி. 3. அபர்ணா நேரெதிரே ஜீன்ஸ் மற்றும் டி ஷர்ட் அணிந்த வாக்கில் புதிய ஐபோனை உற்று நோக்கி கொண்டிருந்த வஞ்சியை பெயர் சொல்லி அழைத்தான் பிரணவ். விருட்டென தலை தூக்கி ஏறெடுத்த நங்கையோ முன்னிருப்பவனை கண்ட நொடி மொத்த பல்லையும் காட்டி அவனையும் புன்னகைக்க வைத்தாள். எப்படி இருக்கீங்க? பிரணவ் தான் ஆரம்பித்தான். மைலோ முந்திக் கொண்டாள். முற்றிழை அவள் வேறேதும் பேசாது. தலையாட்டியவன் பயணித்தான் அம்மணியோடு சேர்ந்து அருகிலிருந்த டெசர்ட் கடையை நோக்கி. 5 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கின்றனர் இருவரும். வெகுஜனத்தோடு ஒட்டி நடந்தாலும் தோள்கள் உரசாதே ஒவ்வொரு அடிகளையும் முன்னெடுத்து வைத்தனர் ஜோடி சேரா புறாக்கள் அவர்கள். முதலில் பார்த்த அபர்ணா வேண்டாமென்ற ராசியோ என்னவோ தொடர்ந்து எந்த பெண்ணுக்கும் பிரணவை கட்டிக்கொள்ள கொடுத்து வைத்திடவில்லை. ஆனால் அபர்ணாவோ மறு வருடமே திருமண கோலம் கொண்டாள். கடையை அடையும் வரை கூட ஒருவரை மாற்றி ஒருவர் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆளுக்கொரு பானம் ஆர்டர் செய்து அமர்ந்திருந்ததுதான் மிச்சம். வந்து ரொம்ப நேரமாச்சு, எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்க. பெண் பார்க்கும் படலத்தின் போதே அவளின் கலகலப்பில் ஈர்க்கப்பட்டவன் மீண்டும் அதை எதிர்பார்த்து கேள்வி எழுப்ப
சிரம் தூக்கி அவனை நோக்கினாள் மங்கை அவள். ஆடிப்போனான் ஆனவன். சத்தமில்லாத குலுங்கிக் கதறியவளோ அழுகையோடு அங்கிருந்து ஓடினாள், பிரணவுக்குள் பல வினாக்களை தொடுத்துவிட்டு. காரணம் தெரியா 38 வயது வாலிபனோ பேய்ந்து விழித்து பில் கட்டி வீடு திரும்பினான் பல யோசனைகள் கொண்டவனாய். அவனை ஆழமாய் ஊடுருவி தேம்பி விசும்பியவளின் வதனமோ ராவெல்லாம் பிரணவின் கருவிழிகளுக்குள் பாரமாகி போனது. மறுநாள் வரை அபர்ணா கொடுத்து போன சோகம் அவனை தலைமுதல் கால் வரை ஆட்சி செய்தது. துடியிடையின் துக்கத்தை கண்டறிய இயலாது போனாலும் அவளை எப்படியாவது தேடி பிடித்திட வேண்டுமென்று ஆனவனின் நெஞ்சமோ கங்கணம் கட்டியது. பொதிந்து கொள்வாள். தூதுனமாய் பொதிந்து கொள்ளடி. 4. குட் நைட். வந்து விழுந்தது குறுஞ்செய்தி அபர்ணாவின் வாட்ஸ்அப்பில். சோஃபாவில் கால்களை கட்டிக்கொண்டு டிவியில் படம் பார்த்து கொண்டிருந்த வல்விக்கோ செய்தியை கண்ட மாத்திரத்திலேயே அது பிரணவாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. அப்போதும் சரி இப்போதும் சரி அவன் விடயத்தில் தவறாய் போனதே இல்லை சுந்தரியின் உள்ளுணர்வு. இன்னும் தூங்கல? தங்கிலீஷில் எழுதி அனுப்பினாள் அந்திகை அவள். எப்படி தெரியும் நான் தானு? புருவங்கள் குறுங்க அதிசயித்தான் ஆனவன். ஆமா, இவர் பெரிய ட்ரம்ப். உதடுகள் மடக்கினாள் குறுநகை கொண்டவள். என் கேள்விக்கு பதில் இது இல்லையே. ஆர்வமாய் தொடர்ந்து குடைந்தான் அவன். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, போய் படுங்க சமாளித்தாள் கோச்சொடி அவள். தூக்கம் வரல, உண்மையை சொன்னான் பிரணவ். ஏன்? அக்கறையாய் விசாரித்தாள் அபர்ணா. தெரியலையே. குறும்பினூடே அனுப்பினான் ஆடவன் அவன். அதெல்லாம் வரும், போர்வையை போத்திட்டு படுங்க. டிவியை ஆஃப் செய்தவள் தட்டச்சு செய்து அனுப்பினாள். போர்வை போத்தியாச்சு, கண்ணை மூடியாச்சு, ஆனா தூக்கம் மட்டும் வரவே மாட்டுது. நிகழ்ந்ததை சொல்லி புலம்பினான் நாயகன். அப்புறம் எப்படி சேட் பண்றீங்களா? மூக்காலையா? வேடிக்கை செய்து அனுப்பியவள் படுக்கையறை நோக்கினாள். கையாலதான், அதான் தூக்கம் வரலையே. அப்புறம் கண்ணை முடிப்படுத்துற மட்டும் என்ன பண்றதா? புரண்டு படுத்தவன் எதிர்கனை எய்தான். ஏன், என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? பதறி வினவினாள் வாஞ்சினி. அதெல்லாம் நல்லாதான் இருக்கு, கண்ணுதான் ஒரே பாரமா இருக்கு. குறுஞ்சிரிப்பு கொண்டான் குப்புறப்படுத்து கிடந்தவன். ஏன், என்ன ப்ராப்ளம் கண்ணுக்கு? மஞ்சத்தில் சரிந்தாள் சனிகை அவள் அறையின் லைட்டை அடைத்து. உங்க அலுமூஞ்சி கண்ணை மூடுனாலே மைண்ட்ல வந்து உட்காந்துட்டு என்ன சோகமாக்கிடுது. சோகமாய் பிரணவ் அனுப்ப மெசேஜ் அது அவன் குரலாகவே ஒலித்தது பைந்துடியின் செவிகளில். ஹே சாரி, ஆக்சுவலி அன்னைக்கு ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. சடனா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். குற்ற உணர்ச்சி கொண்டாள் போர்வைக்குள் கொழு கொண்டவள். விடுங்க, ஏன் இப்போ அதை பேசிக்கிட்டு? முடக்கினான் தேவையற்றதை பற்றி பேசாது ஆனவன். இல்ல, நிஜமாவே ரியலி சாரி. நான் அப்படி நடந்துகிட்டு இருந்திருக்க கூடாது. சாரி அகெயின். கவலை கொண்ட அணங்கு நிஜமாகவே வருந்தி அனுப்பினாள். சரி, அப்போ மறுபடியும் மீட் பண்ணி நேரடியாவே சாரி கேட்டுடுங்க. என் கண்ணில் இருக்கிற பாரம் இறங்கி நானும் நிம்மதியா தூங்கிடுவேன்ல. பேச்சை கலகலப்பாக்க முனைந்தான் நாயகன்.
என்ன சார், நூதன டேட்டிங் காலா? வம்பிழுத்தாள் கோச்சொடியவள். ஆமா, டேட்டிங் தான் கூப்பிடுறேன், ஒழுங்கா வந்துடுங்க சொல்லிட்டேன். விடாது சேர்த்து பிரணவும் மல்லு கட்டி சிரித்தான். அது சரி, இன்வைட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஓவரா மிரட்டுறீங்க. உங்களை நம்பி எப்படி சார் டேட்டிங் வருது? சடீரென்று பிரேக் போட்டாள் வெண்டு அவள். அதெல்லாம் வரலாம், கடிச்செல்லாம் திருட மாட்டேன். ஐ எம் டீசன்ட் ஃபெல்லோ. 1000 வாட்ஸ் கணக்காய் முகம் பிரகாசிக்க அனுப்பினான் பிரணவ். அதான் தெரியுமே, மயில ஆட்டையை போட்டு தின்னும் போதே. சிரித்துக் கொண்டே டைப் செய்தவள் பின் அதை அழித்து, அதான் தெரியுமே, அப்போ கேண்டல் லைட் டின்னர் எதிர்பார்க்கலாம் போல. வேறொன்றை அனுப்பி வைத்தாள். எதுக்கு அங்க வந்தும் ஒப்பாரி வச்சுட்டு ஓடவா? குலங்கி சிரித்தான் பிரணவ். நிச்சயம் அபர்ணாவின் முகம் கடுப்பில் வெடித்திடும் என்றறிந்தவனாய். நக்கலா உங்களுக்கு? போங்க, டேட்டிங்கும் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். ரோட்டோர கடை போதும், ஒரு கிளாஸ் மைலோவா வச்சுக்கிட்டு போற வர எல்லாரையும் வேடிக்கை பாருங்க, அப்பதான் உங்க கொழுப்பு அடங்கும். அவனின் நோக்கம் உணர்ந்தும் பொய் கோபம் கொண்டவளாய் வார்த்தைகளால் அவனை சீண்டினாள் பொச்சொடி அவள். கால் பேசலாமா? கேட்டே விட்டான் ஆனவன். மணி 1 சொன்னவள் ஒருவித நாணமே கொண்டாள். அதுக்கென்ன? விடுவதாயின்றி பிரணவ் தொடர, நாளைக்கு வேலை பாஸ். அபர்ணாவும் சிரித்தமேனிக்கு மல்லு கட்டினாள். ஆனால் நாயகனோ ஆரணங்கு அவளை வெற்றி கொள்ள விடாது ஜிஃப் படம் ஒன்றை அனுப்பி இருபுறமும் சிரிப்பொலி கேட்க வழிவகுத்தான். அப்படி என்ன அனுப்பினான் என்றால் வேறென்ன, எல்லாம் அவன் கிடக்கிறான் என்ற எஸ்ஜே சூர்யாவின் ட்ரெண்டிங்கான காமெடி டெம்ப்ளேட் தான். பொதிந்து கொள்வாள். தூதனமாய் பொதிந்து கொள்ளடி. 5 நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அபர்ணா மற்றும் பிரணவின் உறவு வளர்ந்து வந்தது. இருவரும் பணி முடிந்து வீடு திரும்புகையில் அடிக்கடி சந்தித்துக் கொண்டனர். இரவில் 1 மணி நேரத்துக்கு மேலேயே போன் பேசி துயில் கொண்டனர். இப்படியான நிலையில் வார இறுதி ஒன்றில் இருவரும் சேர்ந்து படம் பார்த்திட தியேட்டர் சென்றனர். 1.5 மணி நேர தாய்லாந்து பேய் படம் நிறைவடைய, நல்ல படத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க போங்க. நக்கலுடன் சிரித்தான் பிரணவ் தியேட்டரிலிருந்து அபர்ணாவோடு வெளியேறியவனாய். நான் என்ன பண்ண, அவசரத்துக்கு இந்த படம் தான் கிடைச்சது. சத்தியமா சொல்றேன், மறக்கவே மாட்டேன் இந்த பிறந்தநாள. இன்னும் குறையவில்லை கிண்டல் தொனி நாயகனின் குரலில். அச்சச்சோ, சேர்ந்து சிரிப்பால், இல்லையேல் கவுண்டர் கொடுப்பால் என்றெண்ணிய வதுகையோ உச்சியில் கரம் பதித்து அதிர்ச்சி கொள்ள. என்னாச்சு? உங்களுக்கு கேக் வாங்கி வச்சேன் ஈவினிங் கார்ல, சுத்தமா மறந்தே போயிட்டேன், கரைஞ்சு போயிருக்கும் போங்க. அள்ளி குடிச்சிருவோம் விடுங்க. சிரித்த மேனிக்கு அவன் சொல்ல கிளம்பினர் இருவரும் வஞ்சியின் காரிலேயே பிரணவின் வீட்டிற்கு. பொதிந்து கொள்வாள். தூதுனமாய் பொதிந்து கொள்ளடி. 6 முன்னாடி கணித்தது போலவே அனிச்சல் அல்பாயுசில் மடிந்திருந்தது. ஐஸ்கிரீம் கேக் என்பதால் தாக்கு பிடித்திடவில்லை 3 மணி நேரங்களுக்கு மேல். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு வரேன். கழிவறை நோக்கி நடையை கட்டினான் பிரணவ். வேறு வழியின்றி கேக்கை குப்பை தொட்டியில் வீசிய நாயகியோ முதல் முறை ஆனவன் இல்லத்தை விழிகளால் அளந்தாள். வீடெல்லாம் பிடிச்சிருக்கா மேடம்? எப்போ பேசி முடிக்கலாம்? வேடிக்கையாய் ஆடவன் அவன் கேட்டு சிரிக்க. எப்போ தவறினாங்க அம்மா? சுவற்றின் சட்டகத்தில்
பூமாலை கொண்டு புன்னகைத்திருந்த பிரணவின் தாயை பார்த்த வாஞ்சினி கனத்த மனதோடு விசாரித்தாள். 4 வருஷமாச்சு. எப்படி? எனக்கு பொண்ணு தேடிதான். மறுபடியும் நக்கல் கொண்டான் வார்த்தைகளில் இளைஞன் அவன். ஒழுங்கா சொல்லுங்க. நிஜமாதான் அபர்ணா, எவ்வளவோ பொண்ணு பார்த்தாங்க, எதுவுமே செட் ஆகல. அந்த கவலையிலேயே படுத்த படுக்கையாகி தூக்கத்திலேயே போய் சேர்ந்துட்டாங்க. இவ்வளவு நேரமாய் உற்சாகம் கொண்டிருந்தவனின் குரலும் முகமும் சடீரென்று மாற, சரி வாங்க வாங்க கேக் வெட்டலாம். உரிமையாய் அவன் கரம் பற்றி இழுத்து போனாள் கோதை. அவள் வரவேற்பறை காஃபி டேபிள் நோக்கி. கேக்கா? அதான் நாரி நாசமா போச்சே. ஆல்டர் ஏதாவது பண்ணி எனக்கு பேதி வர வைக்க பாக்குறீங்களா? அட சும்மா வாயா. சிரித்தவள் பிரணவை கொண்டு போய் நிறுத்தினாள் சோபாவின் முன்னிருந்த கண்ணாடியிலான மேஜையின் முன் பிடியை தளர்த்தி. ஏய், என்னது? ஏதோ என்னால முடிஞ்சது. கரங்கள் 2ஐயும் பிசைந்து இறுக்கிக் கொண்டு நின்ற பனிமொழியோ பெருமையாய் சொல்லி தோள் உயர்த்தினாள் வெகுளியாய். இடையில் கரங்கள் பற்றி பிடித்து நின்ற பிரணவோ முகிழ்த்தவனாய் உதடுகள் மடக்கி சுந்தரியின் வதனம் நோக்கினான். என்ன பாக்குறீங்க? ஒழுங்கா வெட்டுங்க. என் வீக்கெண்ட் ஸ்நாக் தெரியுமா? அது பிறந்த நாள் பையன்னு பாவம் பார்த்து தானம் பண்ணிருக்கேன். கிண்டல் சிரிப்பு முகத்தில் தாண்டவமாட சீரியஸாய் சனிகை அவள் கட்டளை பிறப்பிக்க தலை சிலிர்ப்பி சத்தமில்லா புன்னகை கொண்ட பிரணவோ, கொளுத்துங்க மேடம் என்று கூறி ஜாடை காட்டினான் நீண்ட வாழைப்பழ கேக்கின் மீதிருந்த பிறந்த நாள் மெழுகுவர்த்தியை. சாரி சமாளித்தவளோ விருட்டன எக்கி பச்ச வைத்தாள் தேநீர் நேர சாதாரண இனிப்பு அணிச்சல் அதன் மேலிருந்த ஒற்றை மெழுகுவர்த்தியை. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு பிரணவ், ஹாப்பி பர்த்டே டு யூ. அவன் அருகில் அமர்ந்து கைத்தட்டி பாட்டு பாடி பாவை அவள் சிரிக்க கேக்கை சிறு துண்டாய் வெட்டி நங்கைக்கு ஊட்டினான் புன்னகை குறையா முகத்தோடு நாயகன் அவன். ஆனவன் கொடுக்க வாய் திறந்து வாங்கிக் கொண்ட பகினியோ, ஹாப்பி பர்த்டே பிரணவ், நீங்க நினைச்சதெல்லாம் நடந்து ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சு சந்தோஷமா வாழ அபர்ணாவின் வாழ்த்துக்கள். நல்வார்த்தைகளை வாழ்த்தாய் கூறிய கோச்சொடியவள் வெட்டிய கேக்கை கொஞ்சமாய் பிட்டு அவனுக்கு ஊட்டிவிட ஏந்திழை அவளையே இமைக்காது பார்த்தான் பிரணவ். ஆனவனின் பார்வை என்னவோ செய்ய மயிர்கூச்சம் கொண்ட தளிரியலோ பட்டன தலை குனிந்து சட்டன எழுந்து விருட்டன அடுக்களை நோக்கினாள். போகின்றவளை வெறுமனே வெறித்த ஆடவனோ கேக்கதை இன்னும் சில துண்டுகள் வெட்டி வாயுக்குள் அதக்கினான் சிந்தனையில் மூழ்கியவனாய். 10-15 நிமிடங்கள் கடந்தும் கிச்சன் சென்ற பெதும்பை திரும்பாதிருக்க பிரணவே நேராய் போனான் குரல் கொடுத்து அவளை அழைக்காது. வாஷ்பேஷன் பக்கமாய் சிறந்தாழ்ந்து நின்றிருந்த பைந்தொடியோ விசும்பலற்ற அழுகையில் ஞாபகம் வந்துவிட்ட கசப்பான சம்பவங்களை மறக்க முடியாது கிடந்து தவித்தாள். அபர்ணா தோள் தொடாது பிரணவ் மென்மையாய் ஆயிலை அவளை அழைக்க
திடுக்கிட்டு திரும்பிய தாரகையோ முகத்தை மூடிக்கொண்டு கதறியவளாய் தரை அமர்ந்தாள். இட்ஸ் ஓகே அபர்ணா, இட்ஸ் ஓகே. அவள் எதிரில் அமர்ந்தவனோ வாசுரை அவளின் முதுகை ஆறுதலாய் தடவி கொடுக்க தேம்பி ஓலமிட்டவளோ அவன் நெஞ்சில் புதைந்து கொண்டாள். தூதுணமாய் உடல் குறுக்கி பொதிந்து கொள்வாள். தூதுணமாய் பொதிந்து கொள்ளடி 7. சாரி, முதல்ல கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். காரின் ஓரம் சாய்ந்து மன்னிப்பு கோரினாள் அபர்ணா. ஆர் யூ ஃபீல் பெட்டர் நவ்? பிரணவின் கேள்விக்கு தலையை ஆட்டி ஆமாம் என்று பதிலளித்தாள் பெண்டு அவள். எப்போல்லாம் இனி அழ தோணுதோ கால் பண்ணுங்க. அவன் ஆஃபரில் இதழ்கள் மடங்க மெல்லமாய் குலுங்கி மென்புன்னகை கொண்டாள் பொற்றொடி அவள். சரி கிளம்புங்க, மணி 1 போகுது. வீட்டுக்கு போகவே கடுப்பா இருக்கு. பெருமூச்சு கொண்டு சலித்தாள் வடந்தை அவள். எங்க போகணும் மேடம்க்கு? பெரிய ஹீரோன்னு நினைப்பு. கேள்விய பாரு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை சார், வீக்கெண்ட் இல்ல, 2 பேருக்கும் வேலை. இதுல எங்க போறதாம்? தூர பயணம் போக வேண்டும் அபர்ணாவிற்கு, அதுவும் பிரணவோடு. ஆனால் அதை வாய்விட்டு நேரடியாய் அவனிடத்தில் கேட்டிட தயக்கம். காரணம், அவனோடு ஊர் சுற்ற நெஞ்சம் ஏன் தவிக்கிறது என்ற மெய்யை அவளால் கண்டறிய முடியவில்லை. இருப்பினும் அவனோடு இருக்கையில் என்னவோ விவரிக்க முடியா நிம்மதி கொள்வதாகவே தோன்றியது நேரிழை அவளுக்கு. ஆகவே கிண்டல் பேச்சினூடே மனதின் ஆசையை கொட்டிவிட்டு அவன் முடிவை எதிர்பார்த்து காத்திருந்தாள் கல்லியவள். விலாவாரியான விளக்கங்கள் ஏதுமின்றி வல்வியின் எண்ணத்தை புரிந்து கொண்ட நாயகனோ, மெடிக்கல் லீவுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், வரீங்களா என் கூட? பிரணவ் கேட்டது என்னவோ அவனோடு பயணம் போக அழைப்பது போலவே இல்லை அபர்ணாவிற்கு. இருந்தும் உள்ளம் கொண்ட கலக்கத்தை வெளிப்படுத்தாது அவனை பேந்து விழைத்து பார்த்தாள் பேடை அவள். இப்படியே நின்னுட்டு இருந்தா எங்கேயுமே போக முடியாது. வேண்டியதை எடுத்துட்டு என் கார்கிட்ட போங்க, நான் வீட்டை பூட்டிட்டு வரேன். சொடக்கிடும் நொடியில் முடிவெடுத்தவன் சொன்னதை நிறைவேற்றுபவனாய் வஞ்சி அவளை கூட்டிக் கொண்டு நெடுந்தூர பயணம் போக ஆரம்பித்தான். பொதிந்து கொள்வாள். தூதுணமாய் பொதிந்து கொள்ளடி 8. கார் மலாக்கா என்ற பதாகையை தாண்டி போனது. நான் கூட நீங்க கெந்திங் இல்ல கேமரன் ஹைலண்ட்ஸ் இப்படி எங்கேயாவது போவீங்கன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, மலாக்கா வந்துட்டீங்க. பிரணவின் குளிர் ஜாக்கெட் கொண்டு தேகத்தை போர்த்தி இருந்தவள் சொல்ல, உங்களுக்கும் ஹிஸ்டரி பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அதையும் தாண்டி மைண்ட கூலாக்க கோல்டான பிளேஸுக்கு போறதுக்கு பதிலா பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போனா ரிலாக்ஸ் ஆகுவீங்கன்னு தோணுச்சு. நாயகன் சொல்லியபடி கார் ஓட்ட, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வரும்போது இவ்ளோ ஃப்ரெண்ட்லியா பழக நல்ல ஜாலியான பர்சனா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதற்கான வாய்ப்பை தான் நீங்க கொடுக்கவே இல்லையே. நறுக்கின்றவன் கூற்றில் அவன் முகத்தை குற்ற உணர்ச்சியோடு வெறித்தாள் அபர்ணா. ரொம்ப கோபமா இருந்திருப்பீங்கல்ல என் மேல. திரும்ப ஒரு தடவை கூட உங்க முகத்தை வாழ்நாள்ல பாத்துடவே கூடாதுன்னு நினைச்ச நாளெல்லாம் கூட உண்டு. இதழோரம் ஏளன சிரிப்பு கொண்டு, ஆனா அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு மட்டும்தான், காலங்களோட எல்லாம் மறைஞ்சு போச்சு. சாரி. எவ்வளோ சாரி தான் சொல்லுவீங்க? சொல்லித்தானே ஆகணும். நாம பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நீங்க சொன்ன சாரியெல்லாம் சேர்த்தா ஒரு புக்கே போடலாம் போல. நக்கலாய் சிரித்தான் பிரணவ் இறுக்கமான நிலையை கலகலப்பாக்கிட. எல்லாம் ஒரு மன நிம்மதிக்காக தானே.
உங்க நிம்மதிக்காக. எனக்கு தெரியும், நான் கேக்குற எந்த மன்னிப்பும் நடந்த எதையும் மாத்த போறது இல்லைன்னு. இருந்தாலும் எனக்கு வேற என்ன கேக்குறதுன்னு தெரியல. அதான் திரும்ப திரும்ப அதை மட்டுமே கேக்குறேன். முடிஞ்சா மன்னிச்சிடுங்க. பாவமாய் பாவையவள் ஒப்புவிக்க, உங்களை மன்னிக்கிறதுக்கு பதில் நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஆனவனின் கூற்று புரியாது அவனை அமைதியாய் நோக்கினாள் சேயிழை அவள். ஆமாங்க, உங்களுக்கு அப்புறம் பார்த்த எல்லா பொண்ணுங்க கிட்டையும் நான் உங்க வீட்டுல கடைசியா சொன்ன என் பிரச்சனைய முன்கூட்டியே சொல்லிட்டேன். அதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது பெருசாலாம் ரியாக்ட் பண்ணிக்காம சாதாரணமாவே எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். இதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? இப்போதும் விளங்கவில்லை வல்வி அவளுக்கு பிரணவின் நன்றிக்கான காரணம். பின்ன நீங்க தானே கத்து கொடுத்தீங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா வலியும் வேதனையும் இருந்திருக்காதுன்னு, எதிர்பார்ப்பு ஏக்கமா ஆகியிருக்காதுன்னு. உணர்வுகளின் ரணத்தை வார்த்தைகளில் பிரணவ் அழகாய் கோர்க்க, அவன் வதனம் பார்த்திருந்த முற்றிழையோ மீண்டும் ஒரு மன்னிப்பை கேட்டு அவன் மனம் கொண்ட பாரத்தை அதிகப்படுத்திட வேண்டாம் என்று முடிவெடுத்தாள். ஆகவே வலக்கர முழங்கையை உள்ளங்கையால் தேய்த்து ஜன்னல் பக்கம் தலை திருப்பிக் கொண்டாள். ஆனா ஒண்ணு, பார்த்த 40-50 பொண்ணுங்களும் நோ சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நாம இப்படி ஒன்னா டிராவல் பண்ணிருக்க மாட்டோம். அப்போ தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, உங்களை வேண்டாம்னு சொன்ன அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. முகம் திருப்பாது பாலிகைகள் விரிய சிரித்து சொன்னாள் மாயோள் அவள், கண்ணாடி ஜன்னலில் பிரணவின் பிம்பம் பார்த்து. பொதிந்து கொள்வாள். தூதுனமாய் பொதிந்து கொள்ளடி. 9. ஐயா சாமி, உங்களுக்கு பின்னாடி குளிக்க போன நான் கூட தலையோட குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் என்னையா பண்றீங்க உள்ள? நக்கலாய் கேட்டாள் அபர்ணா ஹேர் ட்ரையரில் குழலை காய வைத்து. கடல் மாதிரி இருக்கிற சொர்க்கத்தை அனுபவிக்க வேணாமா மேடம்? கிண்டலாய் சொன்னான் பிரணவ் ஹோட்டல் கழிவறைக்குள் கொழு கொண்டபடி. பிரணவ், இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? 2 மணி நேரமாச்சு. அப்படி என்னதான் பண்ணுவீங்களோ இந்த ஆம்பளைங்கள்லாம் உள்ள புகுந்துட்டு இவ்ளோ நேரம்? கல்யாணம் பண்ணவங்க தான் பொண்டாட்டி தொல்லைன்னு சொல்லி இப்படி போய் உட்கார்ந்துக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒண்டிக்கட்ட உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எங்கேயுமே கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷமும் எங்களுக்கு இங்கதாமா கிடைக்குது. அடிச்சி கருமம் கருமம். சிரிப்பை அடக்கிட முடியாது சத்தம் போட்டு அபர்ணா சிரிக்க, உள்ளுக்குள் அமர்ந்து வெறுமனே போனை நோண்டிக் கொண்டிருந்த பிரணவ் இடையிறுக்கிய டவலோடு வெளியில் வந்தான். என்ன சார், இன்ப கடல்ல தண்ணி வத்திருச்சா? வெளியே வந்துட்டீங்க? ரோப்பிலான மேலங்கி ஆடை கொண்ட வஞ்சியோ வேடிக்கை கொண்டு சிரிக்க, பசி எடுத்துருச்சு அதான். சொன்னவனோ வாசனை சோப்பால் கைகளை அலம்பிட, பரவாயில்லையே உடம்பு நல்லா பாக்குற மாதிரி தான் இருக்கு. வெற்றுடல் காரனின் மேனி ஒன்றும் டயட்டிஷன் அவளை சஞ்சலப்படுத்திடவில்லை. ஏமா இந்த தொப்பை உங்க கண்ணுக்கு தெரியலையா? வயிற்றின் சதையை விரல்களால் பிடித்து காட்டி அவன் கேட்க, அந்த அளவுக்கு ஒன்னும் மோசமா இல்ல. ஜிம் போறீங்க தானே? முகத்துக்கு கிரீம் பூசி வினா தொடுத்தவளிடம், வேலை முடிஞ்சு ஜாம்ல மாட்டி வீட்டுக்கு போகவே விடிஞ்சிடுது. இதுல எங்கிருந்து ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு மெயின்டைன் பண்றது? அதெல்லாம் வெறும் கனவு முருகேசா. சொன்னவன் கொஞ்சமாய் ஈரம் கொண்டிருந்த அவன் முடியை கைகளால் சிலிர்ப்பி ஹேர் ட்ரையரின் உதவியோடு காய வைத்தான். இந்த 5 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சு பார்த்திருக்கீங்களா பிரணவ், என்ன இப்படி உங்க கூட? செவ்வக வடிவ நீண்ட கண்ணாடியில் தெரிந்த இருவரின் முகத்தையும் பார்த்த வண்ணம் மெதுவாய் நிறுத்தி நிதானமாய் கேட்டாள் அபர்ணா.
ஏந்தழை அவள் முகம் பார்க்க திரும்பிய நாயகனோ பதும்பையின் கரம் பற்றி அவன் நோக்கி நாயகியை முழுதாய் திருப்பினான். இருவரின் இடைவெளியையும் காணாதாக்கி அனலை கூட்டினான். ஆணவன் கொண்ட நெருக்கத்தில் கனல் காய்ச்சல் கொண்டாள் அலறவள். இமைக்காது இளம்பிடியாளின் கருவிழிகளை ஊடுருவி அவளை திக்குமுக்காட வைத்தான் பிரணவ். ஆடவனின் உள்ளங்கை கொண்ட கதகதப்போ ஆரணங்கின் கன்னத்தில் தனலாய் பரவ தெரியுழையின் யாக்கையோ வெப்ப கிடங்காய் கொதித்தது. புடைத்தவனின் புஜங்கள் உணர்த்திய முறுக்கில் அவன் பெருவிரல் தீண்டிய நறுதுதலின் செவியோ சுந்தரி அவளை சிவக்க வைத்தது. நயனங்கள் சொருக அவன் கைமுட்டியை ஒரு கையாலும் ஆனவன் மார்பை மற்றுமொரு கரத்தாலும் அழுத்தினாள். பதுமை அவள் உள்ளம் கிளர்ச்சியில் பூத்து நிற்க பிரணவோ காற்று புகாவண்ணம் மேலும் நங்கையவள் முகம் நெருங்கி தாரகையின் இதழ்களை அவனுக்கு சொந்தமாக்கிக் கொண்டான். மொத்தமாய் விலோசனங்கள் மூடிய மங்கையோ கால்விரல்கள் முதற்கொண்டு நாணி தரையழுந்த லயித்தாள். நாயகன் கொடுத்த முத்தத்தில் குளியலறையை சூழ்ந்த நீராவியோ கண்ணாடியில் பதிந்து மெதுவாய் வழிந்திறங்கியது நீராய். விழிகள் விரித்து உதடுகள் பிரித்தவனின் விரல்கள் எங்கும் அம்மணியின் கண்ணீரை. இமைகள் திறக்காதவளோ அவன் நாசி ஒட்டி கிடந்த வாக்கில் 35 வருஷத்துல ஒரு தடவை கூட இப்படியானதொரு முத்தத்தை நான் அனுபவிச்சது கிடையாது. சொன்னவள் தேம்ப அவளை கையில் ஏந்தினான் பிரணவ். ஆர்ப்பரித்த அழுகையோடு அவன் நெஞ்சில் துஞ்சிக் கொண்ட வளர்ந்த மழலையோ எதுவுமே வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு நிம்மதியான தூக்கம். ஆனவன் கழுத்தை வளைத்து கட்டிக்கொண்டு கண்கள் திறவாது பேசியவளை மஞ்சத்தில் கிடத்தியவனோ, எவ்வளோ நேரம் தூங்கணுமோ தூங்குங்க, நான் இருக்கேன் சொன்னவன் போர்வையை இழுத்து தளிரியல் அவளுக்கு போர்த்த வதுகை அவளோ ஆடையற்றவனின் நெஞ்சில் பிஞ்சாய் சுருண்டு படுத்து கொண்டாள். பொதிந்து கொள்வாள். தூதுனமாய் பொதிந்து கொள்ளடி. 10. எப்போது ஆண்டுகள் கடந்து பார்த்த அபர்ணா ஒரு வார்த்தை கூட பேசாது ஒப்பாரி மட்டுமே வைத்து ஓடினாளோ அப்போதே அவள் பெரும் இக்கட்டில் இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான் பிரணவ். அதே சமயம் கைபேசி எண்ணை கூட பரிமாறிக்கொள்ளாது போனவளை ஏங்கி உள்ளம் பதைத்து நித்திரை கெட பகினி அவளை முதலாய் பெண் பார்க்க சென்ற அதே வீட்டுக்கு பல ஆண்டுகள் கடந்து போனான் நாயகன் அவன். அம்மணியின் வீடு காலியாய் கிடந்தாலும் அக்கம் பக்க சொந்தங்களோ எவ்வித மாற்றங்களுமின்றி அப்படியே இருந்தனர், எங்கும் மாறி போகாது. ஆனவன் வாழ்க்கையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் விளையாடிய அபர்ணாவின் அதே சிட்டிதான் இம்முறை பிரணவின் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்தார். நாயகியின் எண்ணை அவனிடம் கொடுத்தவர் முன்னாளில் திருமணம் என்ற பந்தத்தில் அவள் அனுபவித்த கொடுமைகளை சொல்லி வருந்தினார். சந்தேக பேர் வழியான ஒருவன் நல்லவன் வேடமிட்டு வல்வியை கரம் பிடித்து பின்னாளில் அவளை அடித்து துன்புறுத்தி வன்கொடுமைகள் பல புரிந்ததாகச் சொன்னார். தப்பிக்க பார்த்தவளை அறைக்குள் போட்டு பூட்டி வாரங்களாய் வதைத்தவன் அசந்திருந்த சமயம் சாமர்த்தியமாய் காவல் நிலையம் ஓடிச் சென்று அடைக்கலம் கொண்ட பனிமொழியை பின்னர் குடும்பமே போய் காப்பாற்றி கூட்டி வந்ததாய் சொல்லி அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். டொமஸ்டிக் வயலன்ஸில் பாதிக்கப்பட்டவள் என்பதால் 6 மாதத்தில் விவாகரத்து கிடைக்க பெற்றது என்ற கூடுதல் தகவலையும் அறிந்து கொண்டான் பிரணவ். அங்கிருந்து கிளம்பிடும் முன் சித்தியின் மூலம். அந்திகையின் கதை
மொத்தத்தையும் தெரிந்து கொண்ட நாயகன் எதை பற்றியும் அவளிடம் கேட்டிடவோ பழசை பற்றி பேசி அவளை மேலும் துன்புறுத்திடவோ விரும்பிடவில்லை. ஆகவே அவளின் எண்ணுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி சாதாரணமாகவே நட்பை வளர்த்திட ஆரம்பித்தான். ஆனவன் பொதிந்து கொள்வாள். தூதுனமாய் பொதிந்து கொள்ளடி. 11. காஃபி கப்போடு அறையின் பால்கனியில் அமர்ந்திருந்தாள் அபர்ணா. ஆதவன் டாட்டா காட்டி போகும் நேரம்தான் அவர்களுக்கு விடிந்தே இருந்தது எனலாம். பச்சிளங்குழந்தையாய் விடியற் காலையில் ஓலமிட்டவளை மாரோடு சேர்த்து தட்டி உறங்க வைத்தவனை இன்னும் 2 தினங்களில் பிரிந்து போக வேண்டுமே என்ற கவலையில் வாடியது வாஞ்சினியின் உள்ளம். கூடவே அவனோடான இதழ் கோர்வையை அசை போட்டு மெல்லியாளின் தேகத்தை கூசிட வைத்தது இளமை. எவனை உணர்ச்சி கெட்டவன் என்று உரைத்து உதாசீனப்படுத்தினாலோ இன்றைக்கு அவன் கொடுத்த முத்தத்தின் தாக்கத்திலேயே உழன்று மனம் போதவில்லை என்று ஏங்கி நிற்கும் விந்தையை நினைத்து தன்னைத்தானே சிரித்து கொண்டாள் கள்ளியவள். நெஞ்சம் ஏதேதோ கற்பனை செய்ய, உடம்போ மயிர் கூச்சத்தில் நெளிய, நனவை துறக்க நினைத்தவள் குளியலறை நோக்கினாள் டவலோடு. மார்னிங், நல்லா தூங்குனீங்களா? பிரணவ்தான் குசலம் விசாரித்தான். கழிவறையிலிருந்து குளியலறையில் சத்தம் கேட்க. அத நான் கேட்கணும் சார். நீங்க எப்ப தூங்குனீங்க? தெரியலையே, உங்களை தட்டும் போதே கண்ணு இழுத்துச்சு, அப்படியே தூங்கிட்டேன் போல. சரி சரி, எத்தனை மணில இருந்து உள்ள இருக்கீங்க? ஏங்க, அவார்டு எதுவும் கொடுக்க போறீங்களா? ஆமா ஆமா, டாய்லெட் சாதனையாளர்னு. அப்போ சரி, சுமார் 1.5 மணி நேரமானு நினைக்கிறேன். நேத்தை விட பரவாயில்ல போல. இருவரும் சேர்ந்தே சிரித்தனர் அபர்ணாவின் ஆதங்கமான நக்கலுக்கு. தலையோடையா குளிக்கிறீங்க? நேத்திரங்கள் மூடி நேற்றைய பாலிகைகள் கொண்ட முக்தியை நினைத்து சிலாகித்தாள் மாதங்கியவள். ஷாம்பு நல்ல வாசம். நேத்து நான் குளிக்கும் போது கூட நோட் பண்ணேன். ஆனா பெரும்பாலும் ஒத்துக்காது. மண்டை அரிக்க ஆரம்பிச்சிடும், இல்ல முடி கொட்டிடும். சொன்னவள் மொழிகளுக்குள் மூச்சு முட்ட இருவரும் கட்டிக்கொண்டு உறங்கிய சம்பவம் காட்சியாய் விரிந்தது. சரி சரி, நீங்க குளிங்க, நான் என் கடமையில மூழ்கிறேன். பிரணவ் அழைத்தாள். சுடுநீரில் உச்சி நனைய நின்றவள். சாரி. மீண்டும் மீண்டுமா? கிண்டலாய் சொல்லி அவன் சிரிக்க, அது என்னவோ தெரியல, உங்க கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. என்னால எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, கொட்டிட தோணுது. அது உங்களுக்கு எவ்வளோ சங்கடமா இருக்கும்னு எனக்கு புரியாம இல்ல. ஆனா பளிங்கில் அவன் முகமுணர்ந்து தொட்டு தடவிய ஒண்டோடி அவள் திட்டிகள் மூடி சாய்ந்து கொண்டாள் சுவரில். கல்யாணம் பண்ணிக்கலாமா அபர்ணா? வாலிப மயக்கத்தில் கட்டுண்டு கிடந்தவள் பிரணவின் கேள்விக்கு ஏதோ சிந்தனையில் கொட்டி பெண் திடுக்கிட்டு தெளிந்தவளாய் அவன் வினாவை மீண்டும் மூளைக்குள் ரீவைன் செய்து பார்த்தாள். சந்தேகம் பிறந்தது பனிமொழிக்கு. மெய்யாலுமே அவன்தான் இப்படி கேட்டானா, இல்லை கண்டதையும் யோசித்துக் கொண்டிருக்கும் கோற்றோடி அவளின் மாயையா என்று. அதற்கேற்றாற்போல் வினா அம்பை தொடுத்தவனோ அடுத்த வார்த்தை ஏதும் கொள்ளாது மௌன சாமியாராய் சும்மாவே இருக்க. என்ன என்ன கேட்டீங்க?
தெளிவுபடுத்திக் கொள்ள பயந்தோடி அவளே களத்தில் குதித்தாள். நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்ட அபர்ணா. அழுத்தமாய் சொன்னான் பிரணவ். காதுகள் பொய் சொல்லவில்லை என்பதை உணர்ந்த நொடி, இப்படி திடீர்னு கேட்டா என்ன சொல்ல? மூச்சு வாங்கி தவித்தாள் தளிரியல் அவள். சரி, அப்போ டாய்லெட்ல இருந்து வெளியாகிட்டு கேக்குறேன். உங்களை கொல்ல போறேன் பாருங்களேன். சட்டன நிலைக்கு திரும்பியவளாய் பட்டன சிரித்தாள் சுந்தரி அவள். என்னடா அது, நீங்க தான் எப்படி இப்படி நீங்க, இப்போ நான் என்னதான் பண்ண? உள்ளேயே இருந்து பேச்சுவார்த்தை நடத்தவா, இல்ல வெளியே வந்து மேற்கொண்டு பேசவா? காரியத்தில் கண்ணாயிருந்தான் பிரணவ். என்னதான் நகைச்சுவையாய் பேசினாலும் சரித்திரத்திலேயே டாய்லெட்குள்ள இருந்து ஒரு பொண்ணை கட்டிக்கிறியான்னு கேட்ட மொத்த ஆம்பளை நீங்க தான் பிரணவ். சத்தியமா என்னால முடியல, ஆளை விடுங்க, நான் போறேன், குளிச்சிட்டேன். சிரித்து மாளாது அபர்ணா குளியலறையிலிருந்து வெளியேறினாள். நானும் வரேன், இருங்க. போயா. கூந்தலை துண்டாள் அள்ளி முடித்தவள் அலமாரியை திறந்து அவளுக்கான புது ஆடையை வெளியில் எடுக்க, மேடம், என் கேள்விக்கு பதில். திறக்கா அலமாரியின் கதவோரம் சாய்ந்தபடி ஆடவன் விசாரணை கொள்ள கையிலிருந்த துணியை தூக்கி மஞ்சத்தின் மீது போட்ட பேடையோ அலமாரியின் கதவை சாத்தி கபாலம் கொண்டிருந்த கோபுரத்தை தளர்த்தி டவலையும் தூக்கி வீசினாள் கட்டில் நோக்கி. பிரணவோ குப்பென்று வியர்த்தவனாய் விரைத்து நின்றான். ஆனவனை குறுகுருவென்று இமைக்காது பார்த்தபடி முற்றழை அவள் கொண்ட செயல்களில் உடல் தானாய் சூடேறி போக, மொய்குழல் அவளோ நெஞ்சுக்கு குறுக்கே கரங்கள் கட்டி கிடந்த பிரணவை நெருங்கி அவன் கைகளை மெதுவாய் முன்னோக்கி இழுத்து பிரித்து பதித்தாள் அவள் கன்னங்களில். புரிந்து கொண்ட பிரணவின் விரல்களோ வள்ளியின் ஈரக்குழல் நுழைந்து இறுக்கம் கூட்ட, விழிகள் மூடி வதனத்தை கொஞ்சமாய் உயர்த்தி அவனுக்கு தோதாய் காட்டினாள் ஏந்தழை அவள். நாயகன் அவனோ அம்பகங்கள் மூடி சுவைத்திட ஆரம்பித்தான் மனதார மங்கையவள் இதழ்களை பொதிந்து கொள்வாள். தோதுனமாய் பொதிந்து கொள்ளடி. 12 இறுதி அத்தியாயம். ஆத்மார்த்தமான இதழத்தல் ஒன்றை பதித்தான் பிரணவ். கண்ணோரம் கண்ணீர் கசிய அபர்ணாவின் நுதலில். என்ன சார், பயந்துட்டீங்களா? ஏதும் பேசாதவனோ பெருவிரலால் கண்ணோர நீரை துடைத்து துணைவி அவளை இறுக்கமாய் கட்டி அணைத்து கொண்டான். குழந்தை பாத்தீங்களா? இல்லை என்று தலையாட்டினான். சுகப்பிரசவம் கொண்ட மனைவியின் கழுத்தோரம் புதைந்து கிடந்தவன். எப்போ பாப்பேன்னு அலப்பறை பண்ணிட்டு இருப்பீங்க, இப்போ என்ன இங்க என்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க பாப்பாவை பார்க்காம? உனக்கு அப்புறம்தான் பாப்பா. ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்று போச்சு. நீ கத்துன கத்துல, அதான் ஓடிட்டேன். முடியல என்னால, சாரி. அவள் முகம் பற்றி உரைத்தான் நாயகன் குற்ற உணர்ச்சியில். வலிச்சா கத்தாம சிரிப்பாங்களா? அபர்ணா நக்கலடிக்க அவள் நெற்றியை முட்டியவனோ, பாப்பாவும் பிறந்துட்டா,
இப்பயாவது சொல்லுமா, எப்படி பொண்ணு பார்க்க வந்தப்போ எல்லாருக்கும் காஃபி டீ கொடுத்துட்டு எனக்கு மட்டும் கப்பு நிறைய மயிலத்தூள் கொடுத்த? அதுவா? நமக்கு ஒரு பையன் பிறக்கட்டும், அப்புறம் சொல்றேன். செல்ல ஊடல் கொண்டவளை உதடுகள் மடக்கி குறுநகையோடு ரசித்தவனோ. இதுவரைக்கும் நீ கேட்காத, நான் சொல்லாத ஒண்ணு இப்போ நானாவே சொல்றேன். கேட்க ரெடியா? பீடிகை கொண்டு அடிகளை பின்னோக்கி வைத்தவனோ நுழைந்தான் அங்கிருந்த கழிவறைக்குள். அடப்பாவி, இதுதான் நான் கேட்காத, நீங்க சொல்லாத ரகசியமா? பொஞ்சாதி அவள் தலையாட்டி செல்ல கோபம் கொள்ள. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அபர்ணா, ஐ லவ் யூ. நீங்க திருந்தவே மாட்டீங்க பிரணவ். ஐ லவ் யூ சொல்ற இடத்த பாரு. சத்தம் போட்டு சிரித்தாள் பொண்டாட்டி அவள் வெளியே, புருஷனோ உள்ளே. சுபம். இத்துடன் கதை நிறைவடைகிறது. இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறவாது உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் பேராதரவே எங்களின் உற்சாகம். தொடர்ந்து இணைந்திட சேனல் லிங்கை ஷேர் செய்து பெல் ஐகானையும் மறவாது கிளிக் செய்திடுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தீபிகா. மீண்டும் சந்திப்போம் எம்ஏ தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.